63 பேர் அவங்க கணக்குப்படி, இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் இது 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விசச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். அது கள்ளச்சாராயம் ஆகட்டும், விசச்சாராயம் ஆகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம், முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள். காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் அந்த துறையினுடைய அமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுவாக அத்தனை பேரும் கேட்டாங்க. இன்னும் அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான பதில் கூட, விளக்கத்தை கூட கொடுக்காமல் தான் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ இடத்துல கொடுப்பது தான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும். அமைச்சர் துரைமுருகன் ஒவ்வொருத்தரா கேளுங்க. அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாக் சரக்குல போதுமான கிக் இல்லாம இருக்கு, உழைக்கும் மக்கள் அதனாலதான் இந்த சரக்கு சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி நினைச்சு கள்ளசாராயத்தை குடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே திமுக காரங்க ஏதோ மக்களை கேலி கூத்து செய்யறதா தான் நான் பார்க்கிறேன். மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும், மக்களை உயர்த்த வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், நல்ல மருத்துவம் கொடுக்க வேண்டும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டும், புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அந்த புதிய சமுதாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். தலித் மக்களுக்கு இன்றைக்கு கூட பல பகுதிகளில் சுடுகாடு இல்லை. தலித் மக்கள் பல பேர் தனித்தனி சுடுகாடில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் இளைஞர்கள் படிக்கின்ற ஹாஸ்டல்லாம் இன்றைக்கும் ஒரு மேம்படுத்தப்படாத ஹாஸ்டல்களாக இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் முறைப்படுத்த வேண்டும். கவனம் வளர்ச்சியில் செலுத்த வேண்டும் ஒழிய கவனம் மதுல இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவனம். மணல் கொள்ளை பிஜேபிக்கு மோசடி துறை சார்ந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை என்னதுப்பா? அமலாக்கத்துறை 4000 கோடிக்கு மேல மணல் கொள்ளை ஈடுபட்டதா? அமலாக்கத்துறை தொடர்ந்து பல கேஸ்களில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு, அவர்களுடைய வேலை செய்வர்கள் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு. பாஜக மாநில செயற்குழு கூட்டம் வர 6ஆம் தேதி நடக்கு. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் என்ன முக்கியமான விஷயம்? 6ஆம் தேதி வாங்க. நன்றி. செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டரவே சிபிஐ விசாரணை வேண்டுவதாக தெரிவித்திருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.